இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்ற கோரிக்கை தானே கேள்வி போட்டு இப்ப என்ன பேச விட்டாதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்ல வர கருத்து டிமாண்ட் இல்ல, இது கேள்வி. டிமாண்ட் இல்ல, கேள்வி. உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க, அமைச்சர் பதில வாங்கிடுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 50,000 வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது. 1,00,000 மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு, கடை, கோழி கடை, மாடு, ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்குல அந்த ஏரி இது ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது. அதே போல் ஒவ்வொரு நாளும் நாற்றம் அதிகமாகிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது. தியாகதுர்கம் ரோட்டில் பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு 15,000 மாணவர்களுக்கு மேலே அங்கே படிச்சுட்டு வராங்க. மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க. மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் தெரியும், அந்த வழியில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது. அதாவது பொதுவான மழை காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அந்த இடத்த கடந்து வரவே முடியல, அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. அதே போல் ஆடு அடிக்கிறது, மாடு அடிக்கிறது, இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சுருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும். அதே போல் இன்னொரு கேள்வி இருக்குது பேரவைத் தலைவர்களே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதான் முக்கியமானதான் பேச்சு. அங்க எங்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே எம்எல்ஏ அதுதான் போறாரு வாங்கிட்டு நீங்க இன்னொரு அமைச்சர்களே, அதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க அமைச்சரவர்களே, பேரவைத் தலைவர்களே. அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியாக போகிறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை, அந்த நாற்றம் இவ்வளோ தூரம் நாற்றம் அடிக்குது, அதை துப்புரவு பண்ண மாட்டீங்களா, அதை மாற்று எடுத்து கொட்ட அப்படின்ற கோரிக்கை தானே கேள்வி போட்டு இப்ப என்ன பேச விட்டாதான் பேரவைத் நான் சொல்ல முடியும். நான் சொல்ல வர கருத்து இருக்கிற சூழல் டிமாண்ட் இல்ல, இது கேள்வி. டிமாண்ட் இல்ல, கேள்விதான். பேரவைத் தலைவர்களே, கேள்விதான். கேள்விதான் சொல்றேன். இருக்கிற மக்கள் தொகை நெருக்கடி காரணத்தினால ஒவ்வொரு நாளும் அங்கே அசுத்தம் அதிகமாக இருக்குது. அதுபோல் ட்ரைனேஜில் இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற கழிவுகள் நாளுக்கு நாள் அங்கே வேற வழியே இல்லை. நீ எத்தனை நாள் இப்போ இந்த ஒரு வாரம் இப்போ சட்டம் நடக்கிறதால அங்கே கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சிருக்காங்க. திருப்பம் அது பழையபடி அதே நிலைக்கு தான் போவோம். அங்கே இருக்கிற நாற்றத்தை போகிறதால கழிவுகளை கொட்டுறதுக்கு பொதுவான ஒரு இடத்தை ஏற்படுது. என்ன கேள்வி? உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க, அமைச்சர் பதில வாங்கிடுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க.